the Lord. Jesus is good, today is good. கர்த்தர் நல்லவர். இன்று நல்ல எண்ணம் என்ற தலைப்பில் நம்ம பல நாட்கள் தொடர்ந்து தியானிச்சுட்டு இருந்தோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கற்பனைகள், நம்முடைய அரண்கள். ஒன்று, நாம் நன்மையாக எண்ண வேண்டும், நன்மையாக கற்பனை பண்ண வேண்டும், நன்மையே நமக்கு அரணாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் பிசாசு என்ன பண்றானா, தவறான காரியங்களை எண்ண வைத்து தவறான கற்பனை, இமேஜினேஷன், படத்தை காண வைத்து அவனுடைய கட்டுகள், பயம் ஒரு அரணாக, பாவம் ஒரு அரணாக, வியாதி ஒரு அரணாக, பற்றாக்குறை ஒரு அரணாக, கடன் ஒரு அரணாக, தான் யார் என்பதை மறக்க வைக்கக்கூடிய பல காரியங்கள் நடக்கிறது. அதனாலே நம்முடைய எண்ணங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கவனிக்க வேண்டும். எண்ணங்களை கவனித்த பிற்பாடு நாம் அந்த எண்ணங்களை, அந்த நன்மையின் எண்ணங்களை, வெற்றியின் எண்ணங்களை, சுகத்தின் எண்ணங்களை, செழிப்பின் எண்ணங்களை, பூர்ண ஆயுசு நாட்களின் எண்ணங்களை, தைரியத்தின் எண்ணங்களை நம்ம கற்பனை செய்ய வேண்டும். இமேஜினேஷன் இல்லாவிட்டால் கனவு காண வேண்டும். பிரைஸ்லா, எண்ணங்களை தொடர்ந்து நம்ம நினைக்க அதுவே நம்முடைய வாழ்க்கையில கனவாக மாறிவிடும். பிரைஸ்லா, பாருங்க, ஒரு 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 சகோதரனுக்கு ஒரு பொன் நியமிக்கப்பட்டிருக்கு என்று வைத்துக் கொள்வோம். ஒரு அடுத்த மாதத்துல அந்த சகோதரனுக்கு திருமணம் என்று வைத்துக் கொண்டோம் என்றால், நம்ம ஒரு காரியம் நடக்கும், அவன் எண்ணிக்கொண்டே இருப்பான். பிரைஸ்லா, பாருங்க, எதை எண்ணிக்கொண்டிருப்பானா, நமக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும், நம்ம எப்படி பேச போறோம், எப்படி வாழ போகிறோம். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கற்பனை திறனை கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் வச்சிருக்க. இந்த கற்பனை ஆற்றல், கற்பனை திறனால்தான் இன்னைக்கு இந்த உலகத்துல அநேக கண்டுபிடிப்புகள் இருக்கிறது. இந்த நாளில நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு இருக்கிறோம். கனவு காணுங்கள். பிரைஸ்லா, இந்த நாள் முதல் கனவு காணுங்கள் என்று தொடர்றேன். எண்ணங்கள் இருந்து 2வது ஸ்டெப்புக்கு வரும். கனவு காண், கற்பனை செய், இமேஜினேஷன் செய். அல்லேலூயா. வாழ்க்கையை குறித்து நன்மையானதை, வெற்றியானதை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் கனவு காணுங்கள். பிரைஸ்லா. இப்போ இந்த நாளில் அந்த ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு அவர்கள் வெளியே வருகின்றார்கள். அதுவே மிகப்பெரிய கனவு தான். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி கூட ஒரு கனவு தான். அதை அந்த இயேசுவின் ரத்தம், அந்த பஸ்கா ஆட்டுடைய ரத்தம் எங்களுடைய வீடுகளில் இருக்கும் போது சங்கார தூதன் எங்கள் வீட்டுக்குள்ள வர முடியாது என்பதை அவர்கள் நினைத்தார்கள், கற்பனை பண்ணினாங்க, அதை கனவு கண்டார்கள். இதில் மிக முக்கியமான காரியத்தை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். யாத்திரா புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 22வது வசனம் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்காந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. என்ன காரியம்னா, பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு கடந்து வருகிறார்கள். ஆனால் பின்னாடி பார்வோன் சேனை வருகிறது. அந்த 14வது அதிகாரத்துல அந்த ஜனங்கள்லாம் சூழ்நிலையை பார்த்து முறுமுறுக்கிறாங்க, சூழ்நிலையை பார்த்து அபயம் விடுகிறார்கள். ஐயோ, நாங்க எகிப்திலே இருந்தா நன்றா இருக்கமே, நாங்க இப்படி வளர்ந்தது சாகுபடியா எங்களை கொண்டு வந்து இப்ப சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கும் போது நாம் நேர்மறையான வாக்குத்தத்தத்தின்படியாக முடியாத ஒன்றை கனவு காண்டான் மோசே. அல்லேலூயா. பாருங்கள், மோசே அதை சொல்லுகிறார். பாருங்கள், இந்த இப்படி சொல்றான் பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்பீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைங்க அவன் பார்வோன் சேனை, ஐயோ, ஜனங்கள் எங்களிடம் இருக்கிற எல்லா பொருட்களையும், எல்லா தங்கத்தையும், எல்லா விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எப்படியாவது பிடிச்சலான்னு சொல்லிட்டு வெறியோட வந்துட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலை மோசே சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, பயப்படாதீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். வலி இல்லாத இடத்துல வலியை உண்டாக்குறவர். பிரைஸ்லா. வலியே இல்ல, இப்போ செங்கடல் முன்பாக, பின்னாடி பார்வோன் சேனை, வலி இல்லை. ஆனால்
மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு. அல்லேலூயா. ஓ, நீங்கள் வழி இல்லாத இடத்துல வழியை உருவாக்கும்படி கனவு காணுங்க. பிரைஸ் லார்ட். மோசேக்குள்ள தெரியும், பாருங்க, எப்படிப்பட்ட தடை வந்தாலும் அவர் எனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. இப்பொழுது மோசே கையில் இருந்த அந்த கோலை நீட்டின போது வழியே இல்லாத இடத்துல வழி பிறந்தது. பிரைஸ் லார்ட். மோசேயுடைய எண்ணங்கள் முதலாவது, இந்த செங்கடல் இதுக்கு முன்பாக திறந்திருக்கிறா, இப்படி ஒரு அற்புதத்தை மோசே கேட்கிறா? இல்ல, நான் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அவனுடைய எண்ணங்களை மாற்றினான், கற்பனை செய்யலாம். இந்த செங்கடல் வழியாக நாங்கள் கடந்து போகிறோம். பிரைஸ் காட். கனவு காணுங்கள். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டது, வலது புறத்திலும் இடது புறத்திலையும் அந்த தண்ணீர் மதுரா இருந்துச்சாம். அது சுவர் மாதிரி. எப்படி பாருங்க, நீங்கள் முடியாத ஒரு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கனவு கண்டால் உங்களுக்காக முடித்து வைப்பார். அல்லேலூயா. இப்போ உடனே மோசேக்குள்ள அந்த விசுவாசம் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் எகிப்தியர்கள் நடுவே நான் மகிமைப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்பாக போய்கொண்டிருந்த மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கும் எகிப்தியருக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டாக்கினது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது ஒரு மேகஸ்தம்பமாக இருந்தது, ஆனால் எகிப்தியருக்கு அது ஒரு அந்தகாரமாக காணப்பட்டது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நன்மையை, வெற்றியை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, பூர்ண நாட்களை, கர்த்தரை குறித்து கர்த்தர் நல்லவர் என்ற எந்த சூழ்நிலையும் எனக்கு கர்த்தர் வழியை உண்டாக்குவார் என்று நீங்க விசுவாசிப்பீர்கள். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள், உங்களுடைய பேச்சுகளை மாற்றி நீங்க கர்த்தருடைய அலைவரிசை கிட்ட வாங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் இப்போது கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய அலைவரிசைக்குள் வரும்போது கர்த்தர் உங்களுக்காக பாருங்க மிகப்பெரிய என்ன பண்ணார் பாருங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ் காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிட்டு. அல்லேலூயா. வழியே எனக்கு இல்லையே, என் வாழ்க்கை மாறுமா, என் குடும்ப சூழ்நிலை மாறுமா, என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் ஊழியர்கள் எப்படி இருக்கும், நான் எப்படி வாழப் போகிறேன், நான் இப்போது அடைக்கப்பட்ட இடத்துல நின்று கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு வழியும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கீங்களா? கனவு காணுங்கள். அது எவ்வளவு பெரிய செங்கடலா இருந்தாலும் நீங்கள் கனவு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கனவு காணும் போது அது உங்களுக்காக பிளக்கப்படும், உங்களுக்காக திறக்கப்படும். நீங்கள் நன்மையை, வெற்றியை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை இப்படிப்பட்ட எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையிலும் எதிர்மறையான சூழ்நிலையிலும் நான் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இயேசுவின் நாமம். அதான் கோல் என்ன தெரியுங்களா? இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தால் இந்த தடைகள் விலகட்டும். என்ன தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கனவு கண்ட அந்த செங்கடலுக்குள்ளாக அப்படியே நடந்து போறாங்க. அல்லேலூயா. உங்களை பார்க்க இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தினவங்களுக்கு இன்னொரு கனவு காண்கிறான் மோசே. ஆண்டவர் சொன்னாரு, திரும்ப நீ கோலை நீட்டு. அவங்க அனைவரும் பாருங்க ஒரு ஈயம் போல இந்த செங்கடலிலே அவங்க அமுங்கி விழுந்து போவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நடந்துச்சு? அப்பொழுது எகிப்தியர்கள் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிற்காலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தாங்க. என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து கலந்தடித்தார். அல்லேலூயா. பாருங்க, நீங்க மட்டும் நன்மையை, வெற்றியை, சுகத்தை, நல்வாழ்வை நீங்கள் கனவு காண்பீர்கள் என்றால் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களை தொடர்ந்து வந்த அந்த தீமை, உங்களை தொடர்ந்து வருகிற அந்த பயத்தை என்ன செய்யறாங்க? அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலரவும். உங்க வாழ்க்கையில உங்களை தொடர்ந்து வருகிற அவிவிசுவாசம், கடன் என்ற எண்ணம், பயம் என்ற எண்ணம், தவறான எண்ணங்கள், சோர்வான எண்ணங்கள் அனைத்து உங்களை பின்தொடராதபடிக்கு அவைகளுடைய சக்கரங்கள், எகிப்தினுடைய சக்கரங்களை, அந்த உருளையை கலர செய்த தேவன் உங்களுக்கு உரமாக எழும்பி இருக்கிற உங்க மனதில் இருக்கிற அனைத்து காரியமும் அப்படி மூழ்கடிக்கப்படுங்க. என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போ கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கணும்னா நீங்க எண்ணங்கள், கற்பனை அரணுக்குள்ளாக வரணும். உங்கள் எண்ணங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். நீங்கள் கனவு காண வேண்டும்.
உங்களுக்கு உங்க குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து வேத வசனத்தின்படி கனவு காணுங்கள். உங்களை வேதனைப்படுத்தின அனைத்து காரியமும் அந்த செங்கலில் மூழ்கடிக்கப்படும். உங்களை தொடர்ந்து வருகிற வியாதிகள், உங்களை தொடர்ந்து வருகிற பயங்கள், உங்களை தொடர்ந்து வருகிற பற்றாக்குறைகள், உங்களை தொடர்ந்து வருகிற அவிசுவாச எண்ணங்கள், உங்களை தொடர்ந்து வருகிற தவறான எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால மூழ்கடிக்கப்படுங்க. நீங்க கர்த்தரை வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். வழி இல்லாத இடத்துல கர்த்தர் எனக்கு வழியை உண்டாக்குவார் என்று இன்றைக்கு நாம் கனவு காணுங்கள். உங்களுடைய எப்படிப்பட்ட எதிர்மையான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்குவார். காட் பிளஸ் யூ. உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்கள். வேத வசனத்தை கொண்டு கனவு காணுங்கள். உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்க காண்பீங்க. காட் பிளஸ் யூ. நாளை தினத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஆமென்.